வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி இன்று பண விவகாரங்கள், குறிப்பாக அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் புதிய முயற்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே சில சமயம் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகள் என்னதான் சாதகமாக இருந்தாலும் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் வீட்டு அதிபதி சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்று சலிப்பையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த டாக்டர்கிட்ட கேட்கலாமா, அந்த டாக்டர்கிட்ட கேட்கலான்ட்டு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை அதிகமான வேலையை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வீட்டு வேலையை பார்க்கணும், அஃபிஷியல் வேலையை பார்க்கணும், வீட்டு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வீட்டில் அனாவசியமான செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை பாசிட்டிவாக அணுகக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியமும் நன்மையை ஏற்படுத்தும், தந்தையின் ஆலோசனையும் நன்மையை ஏற்படுத்தும். பிரிந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையுடன் ஏற்பட்ட மன வருத்தம் விலகுகின்ற நேரம் இது. அதனால் நிதானமாக பேசுங்க. அவருடைய மன வருத்தத்தை போக்கும் விதமான பேச்சுக்கள் மூலமாக அவரிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பத்துக்கு எதிரியாக இருப்பவர்களின் குறுக்கீடு காரணமாக குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பது தாமதமாகும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் பேசும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அதை காது கொடுத்து ஒட்டு கேட்டுட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராத்திரி 11 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகிற வகையில் சில நல்ல செய்திகள் வரும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்குறவங்கள இன்றைக்கி பேசியே சமாளிப்பீங்க. சற்று முன்கோபத்தின் காரணமாகவும் சில வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் தைரியமாக பேசுங்க. இன்றைக்கி பேசுகிறதுலையும் உங்கள் மனசில் இருக்கிற வார்த்தைகள் வெளிப்படும். அதனால் எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. தைரியமாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு யாரையும் பர்சனலாக ஹர்ட் பண்ணிடாதீங்க. நன்மைகள் ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நல்ல நாள்.